ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வியற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நீயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 24வது நாள், இன்றைய நாள் பாசுரம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்றுகுணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று வகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். அதி ஆச்சரியமான 23, 24 பாசுரங்கள், 2 பாசுரங்களுமே. அதாவது 23வது பாசுரத்தில் அடியார்கள் இட்ட வழக்காய் இருக்கக்கூடியவன் பார்த்துட்டோம், நம்ம அனுபவிச்சிட்டோம். இப்போ 24வது பாசுரத்தில் தன்னுடைய திருவடிகளை எடுத்து வைத்து நடங்க தொடங்குகிறான் கண்ணன். அப்போ உடனே கோஷ்டி பார்த்தாலும், அச்சோ இந்த கரடு முரடான இடத்துல நடக்க சொல்லிட்டோமே, கால்களுக்கு வலிக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாளினுடைய திருவிக்கிரமாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம்னு இப்படி பலதரப்பட்ட அவதாரங்களில் செய்த லீலைகள், அந்த திருவடிகளை கொண்டு செய்த அந்த லீலைகளை நினைத்து பல்லாண்டு பாட ஆரம்பிக்கிறாளாம் பெருமாளுக்கு. அன்னைக்கு இந்த ஒரு மட்டமான கரடு முரடான இந்த லோகத்தை அளந்தாகி அந்த மெல்லிய திருவடிகளுக்கு பல்லாண்டுன்னு முதல்ல திருவிக்கிரமாவதாரத்தை கொண்டு ஆரம்பமாகிறது. அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லி அதே திருவடிகள் ராமனாக அவதரித்து இலங்கை வரைக்கும் நடந்து சென்ற திருவடிகள் அல்லவா, அந்த திருவடிகள் தென்னிலங்கை செற்றாய் அந்த திரளுக்கு போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடுறா. அதே திருவடிகள் கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்து 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையான கண்ணன் பொன்றச்சகடம் உதைத்தாய், சகடாசுரன் என்ற ஒரு அசுரன் வந்தான் பெருமாளை கொல்வதற்காக, அந்த சகடத்தை உதைத்தாய், அந்த புகழுக்கு போற்றி போற்றின்னு பாடுறா. சாடுடைத்த தழும்பு இன்னும் அந்த குழந்தை காலில் இன்றளவும் இருக்க அந்த திருவடிகளுக்கு பாவமே எவ்வளவு வலிச்சிருக்கும் இல்லையா. பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாட இந்த ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் 2 அசுரர்கள் ஒரே நேரத்தில், கண்ணுக்குட்டி வடிவில் வந்த வத்சாசுரன் ஒரு பக்கம், விளாம்பழம் வடிவில் வந்த கபிதாசுரன் ஒரு பக்கம். அந்த 2 அசுரர்களையும் ஒரே நேரத்தில் ஒரு கை பார்த்தா அந்த திருவடிகள் எப்படின்னா, அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கரத்தால் வீசினாலும் திருவடிகளை கொண்டுதானே எந்த கோணத்தில் அடித்தால் இருவரையும் ஒரே நேரத்தில் வீழ்த்த முடியும் நீ யோசிச்சு அழகாக பண்ணின அந்த திருவடிகள். அப்பேற்பட்ட அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டும் பாடி இப்படி இவாள்லாம் அசுரர்கள், இவாளுடைய புத்தி ஸ்வபாவம் தெரிஞ்சது அப்படின்னு இருந்தாலும் நண்பனாக இருந்து கொண்டு அபச்சாரப்பட்டானே இந்திரன், கல்மழை பொழிந்து ஆயர்களை அழிக்க பார்த்தானே, அப்பொழுது பெருமாள் குன்றுகுடையா எடுத்து அந்த குணத்திற்கு பல்லாண்டு 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 பாடி, எவ்வளவு இருப்பினும் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சக்கரத்தாழ்வார், ஆயர் குலத்தில் நந்தகோபர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல், அதாவது சக்கரத்தாழ்வாரின் வடிவில் தாங்கி கொண்டிருக்கும் வேலுக்கு பல்லாண்டு பாடி பல்லாண்டு 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 6 பல்லாண்டுகள், சிறப்பான 6 பல்லாண்டுகள், ஒவ்வொன்றும் பெருமாளுக்கு மட்டுமே தகும் என்று சொல்லக்கூடிய பல்லாண்டுகள். இன்னும் பல பல்லாண்டுகள் பாடினாலும் அது பெருமாளுக்கு தான் தகும் என்று இருந்தாலும் இந்த பல்லாண்டுகளை கொண்டு அப்படி உணர்வு மிகு அப்படி சந்தோஷத்தோடு பெருமாளினுடைய வீர தீர பராக்கிரம செயல்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஏத்தி வாயார பாடி உன்னிடம் பறைங்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பெற வந்திருக்கோம் கண்ணா. ரொம்ப ரொம்ப தாமதமா தான் வந்திருக்கோம், மன்னிச்சுடு. அதுவும் ரொம்ப ரொம்ப தாமதமா தான் பல்லாண்டும் பாடுறோம், அதுக்கும் மன்னிச்சுடு. எங்க கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பிழைகளையும் மன்னித்து ஏற்று நீ அருள வேண்டும் அப்படின்னு வாயார மனமாற பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு அழகான பாசுரம் தான் 24வது பாசுரம். பெரியாழ்வார் புதல்வி என்று நிரூபணம் செய்த பாசுரம்.
பெரியாழ்வார் புதல்வி பல்லாண்டு பாடாமல் எப்படி இல்லையா, இப்படி கோஷ்டியே பல்லாண்டு பாடி பெருமாளை அப்படியே சந்தோஷத்தில் மூழ்க வைத்த பாசுரமாக இருக்கு. இதுதான் இந்த பாசுரத்தோடு நம்ம நாராயணிய தசகத்தில் எதை அனுபவிக்க போறோம் அப்படின்னா, பெருமாளுக்கு பல பல்லாண்டுகள் பாடியாச்சு. இந்த பல பல்லாண்டுகள்ல நம்ம நிறைய அனுபவிச்சாச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு எந்த ஒரு வீர தீர செயல்களை அனுபவிக்க போறோம் அப்படின்னா, கோவர்தன கிரிதாரியாக பெருமாள் பசுக்களையும் மக்களையும் ரட்சித்த குணத்திற்கு பல்லாண்டு பாடியிருக்கா இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இதை பட்டத்ரில் 2 தசகங்களை கொண்டு அனுபவிக்கிறார். கோவர்தன கிரிதாரியாக இருந்து பெருமாள் எப்படி ரட்சித்தான்கிறத 62, 63, 64 கோவிந்த பட்டாபிஷேகம், அதை நம்ம இன்னொரு பாசுரத்தோடு அனுபவிப்போம். இன்னைக்கு எப்படி பெருமாள் மலையை தாங்கி பிடித்து அனைவரையும் ரட்சித்தான் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான நாடக வடிவில் தான் இந்த ஒரு பாசுரங்களும் அமைய பெற்றிருக்கு. இந்திரன் அபச்சாரப்பட்ட அந்த விஷயத்தையும் பெருமாள் அதை எப்படி தடுத்து நிறுத்தி அதை ரட்சித்தான் அப்படிங்கிறது தான் அனுபவிக்க போறோம். இது எப்படி அழகாக ஆரம்பிக்கிறது அப்படின்னா, 62வது தசகத்துல கதாச்சித் கோபாலான் விஹிதமக சம்பார விபவான் நிரீக்ஷத்வம் ஷௌரே மகவமதமுத்வம் சிதுமனாக. ரொம்ப ரொம்ப கோலாகலமா ஆயர்பாடியில ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கான். அதாவது எல்லாரும் அந்த இந்திர விழான்னு சொல்லக்கூடிய இந்திரனுக்கு படைக்கக்கூடிய படையல், அந்த சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒரு விழாவிற்கு தயாராயிட்டு இருந்தாலாம். குருவாயூரப்பா, நீ பார்த்த பிரம்மாவினுடைய அகங்காரத்தை முன்ன ஒரு தருணத்துல அழிச்சாச்சு. இப்போ இந்திரனுக்குள்ளேயும் அந்த கர்வமானது வளர்ந்து கொண்டே போயின்னு இருக்கு. அதை அழிக்க யோசித்தாய், திருவுள்ளம் கொண்டாய் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுடுத்து. இப்போ பெருமாள் என்ன பண்ணாரா, விஜானன்னப்யேதான் வினயமிருது நந்தாதி பசுபான் அப்ருச்சக்கோவாயம் ஜனகபவதா முத்யம் இதி அப்படின்னு, நீ ஒண்ணுமே தெரியாதவன் போல குருவாயூரப்பா, எதுவுமே உனக்கு தெரியாது, அப்படியே பச்சிலங்குழந்தை அப்படிங்கிற மாதிரி, அப்பா என்ன ஏற்பாடுப்பா, என்ன விசேஷம், என்ன நடக்க போறது அப்படின்னு போய் உங்க அப்பா கிட்ட நீ கேட்ட. அதுக்கு உடனே நந்தகோபர் சொன்னாராம், பபாஷே நந்தஸ்வாம் சுதனனு விதேயோ மகவதக மகோ வர்ஷே வர்ஷே சுகயதி ச வர்ஷேன பிருத்திவி. வருஷா வருஷம் இந்திரனுக்கு பண்ணக்கூடிய படையல் கண்ணா, இது நம்ம எப்பயும் பண்றது தானே. உடனே குருவாயூரப்பன் கேட்டானா, இந்திரனுக்கு நாம எப்பா கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, உடனே அப்பா சொன்னாரா, ருணாம் வர்ஷாயத்தம் நிகிலமுபஜீவியம் மகிதலே விசேஷாதஸ்மாகம் திருணசலீல ஜீவியாகி பசவக. என்னடா கண்ணா இப்படி கேட்டுட்டியே, வருஷம்ங்கிற அந்த மழையை இந்திரன் நமக்கு அருள் புரிஞ்சு கொண்டு இருக்கிறான், மாதம் மும்மாறி பெய்யணும் இல்லையா. இப்படி மழையினுடைய முக்கியத்துவத்தையும் நந்தகோபர் குழந்தைகிட்ட ஒவ்வொன்னா எடுத்து சொல்லிண்டு, மழைங்கிறது ரொம்ப அவசியம்டா கண்ணா, அந்த மழையை கொடுப்பது இந்திரன் தான், அந்த இந்திரனுக்கு நம்ம இந்த படையலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாராம். உடனே இந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டுதான் பாருங்களே, இதி ஸ்ருத்வா வாச்சம் பிதுரை பவானாக சரசம் திகே தன்னோ சத்யம் மகவஜனிதா விருஷ்டிரிதி எத்து. அப்பா, நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேள்பா. இந்திரன் ஸ்வதந்திரன் கிடையாது, அவன் தன் வேலையை செய்தாகவே வேண்டும். அவன் நாராயணன் கிட்ட வழக்கு பாவன், அவன் தன்னோட வேலையை செய்யறதுக்கு எதற்கு இந்த படையெல்லாம், அவனுக்கு இந்த படையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சிரிச்சபடியே ஒரு கேள்வியும் கேட்டுதான் அந்த குழந்தை. என்னன்னா, அதிருஷ்டம் ஜீவானாம் ஸ்ருஜதி கலு விருஷம் சமுச்சிதாம் மகாரண்யே விருக்ஷாஹா கிமிவ பலிமிந்திராய தததே. காட்டுல மரங்கள் எவ்வளவோ இருக்குப்பா, அதெல்லாம் மழைகளால் வளருது. ஆனா அந்த மரங்கள் ஏதாவது இந்திரனுக்கு பலி கொடுத்து மழையை பொழிந்து தான் வளர்ந்து கொண்டிருக்கா? கிடையவே கிடையாதே. அப்போ எல்லாமே பகவான் கண்ட்ரோல்ல இருக்குப்பா, இந்திரன் கண்ட்ரோல்ல கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, குருவாயூரப்பா சின்ன குழந்தையாக இருந்தாலும் உன்னுடைய தந்தையான நந்தகோப்பருக்கு இதை நீ புரிய வைத்தாய். அப்போ உடனே நந்தகோப்பர் கேட்டாரா, கண்ணா விழாலாம் ஏற்பாடு பண்ணியாச்சு கண்ணா, இப்ப என்ன பண்றது, வழி கேட்டார். அப்போ வழியை அழகா 4வது ஸ்லோகத்துல குருவாயூரப்பா நீ எல்லாருக்கும் எடுத்து சொன்ன. இதம் தாவத் சத்யம் யதிக பசவோ ந குலதனம் ததா ஜீவ்யாயாசோ பலிரச்சல பர்த்ரே சமுச்சித்தக. அப்பா சத்தியத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க, எல்லாரும் கேளுங்கோ. நம்மளுடைய குலதனம் பசுமாடு. படையல்ல 3 பகுதியா பிரிச்சுக்கோங்க. ஒரு பகுதி பசுக்கு, 2வது பகுதி கோவர்தன மலைக்கு, 3வது பகுதி வேதம் பயின்ற அந்த வல்லவர்கள் எல்லாருக்கும் ததியாராதனை பண்ணணும்னு எல்லாத்தையும் அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுங்கோ இப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயமா பிரிச்சு இதை நீங்க கொடுக்கறது தான் அழகு அப்படின்னு சொன்னானா. உடனே கிருஷ்ணன் சொன்னதுக்கு அங்க யாரும் மறுபேச்சே பேசலையாம். எல்லாரும் என்ன சொன்னாலாம்,
அந்த பலியை 3ஆக பிரித்து பலிமகில மாபீர புறத்தக நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு அந்த கோவர்தன மலையை பிரதட்சணம் செய்து ஆசையோடு பலி கொடுத்தார்களாம். அவன் சொன்னபடி 3 விதமா பிரிச்சுக்க சொன்னான் இல்லையா, அந்த மாதிரி கண்ணன் சொன்ன மாதிரியே பிரித்து சந்தோஷமா அந்த படையலை கொடுக்க, அப்ப குருவாயூரப்பா கண்ணனாக இருந்த நீ என்ன பண்ண, அந்த படைத்த படையெல்லாம் இருக்கே அது அனைத்தையும் அவ சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவே அவ கண்ணு முன்னாடியே நீ அள்ளி எடுத்து சுவைக்க, திருப்தியோடு மக்களும் சந்தோஷமா கண்டிப்பா நம்மளுக்கு மாதம் மும்மாறி மழை பொழியும் அப்படின்னு நம்பிக்கையோடு வீடு திரும்பினார்கள். இப்படி ஒரு பெரிய விஷயத்தை அவளுக்கு புரிய வச்சு அழகாக அந்த ஒரு படையல் விழாவையும் நன்குபடி நடத்தி முடிச்ச அப்படின்னு சொல்லி முடியறது. 7வது ஸ்லோகத்துல இந்திரன் இதை பார்த்து அவனுக்கு வயிற்றெரிச்சல் தாங்க முடியலையா, அவனுக்கு நேத்து வந்த ஒரு பொடி பையன் எனக்கு வரக்கூடிய மரியாதையை தடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி, குருவாயூரப்பா நீ யாருன்னு இந்திரனுக்கு நன்கு தெரிஞ்சிருந்தோம் அவனுடைய கர்வமானது தலைக்கு மேல தூக்கி ஏறி போயிடுத்து. அப்போ இந்த லீலை அவன் நன்மைக்குங்கிறதே அவனால புரிஞ்சுக்க முடியாத ஒரு தருணத்துல அவன் இருக்கான். இப்போ அதே 9வது ஸ்லோகத்துல சொல்றார், இந்த மாதிரி கல் மாறி மழை பொழிய தொடங்கினான். அவனுடைய அகங்காரம் அமகாரத்தை எப்படி வெளியில காமிப்பது, இப்ப மழை பொழிஞ்சு அனைவரையும் துவம்சம் பண்ணிடணும்னு அப்படின்னு யோசிச்சானா. இப்போ ஸ்வதாவாசம் ஹந்தும் பிரளய ஜலதானம் பரபுவி பிரஹின்வன் விப்ரான குலிஷமயமப்ரே பகமனக. இப்படி ஊழி காலத்தை வெள்ள மழை பொழிந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மழை பெய்து தீர்த்தான். இடி முழக்கத்தோடும் பெய்ய ஏற்பாடு பண்ணினானாம். இதை வஜ்ராயுதம் தாங்கி அந்த இந்திரன் என்ன பண்ணானா ரசிச்சுட்டு இருக்கானா. இவ படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு, பரவாயில்ல நம்ம சொன்ன மாதிரி மழை பெய்யறது, சொன்ன மாதிரி இடி முழக்கங்களோடு ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி எல்லாரும் நன்னா கஷ்டப்படட்டும்னு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கானா. இதோட இந்த 62வது தசகம் முடியறது. இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. இப்போ 63வது தசகத்துல குருவாயூரப்பா ஆயர்பாடி சுற்றி உன் திருமேனி வண்ணம் போலவே கார் மேகங்கள் கருநீல வண்ணத்தோடு இருக்கு. ஆயர்கள்லாம் நல்ல மழை பெய்யும்னு காத்துண்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த படையல் விழாவை பண்ணிட்டு. இப்படி கல் மழையை பார்த்து அஞ்சினார்கள் ஆயர்கள். அவளுக்கு ஒரு மாதிரி மனசுல ஒரு மாதிரி துக்கம் வந்து விடுத்து. சுஷமயா பவதங்க துலாம் கதாக விரஜபதோ பரிவாரித ராஸ்துவயா. என்ன பண்றதுனே புரியலையா. குருவாயூரப்பா ஒருத்தர் கூட ஆனா இதை ஏன் கண்ணா இப்படி பண்ண வச்சீங்களே, ஏன் இப்படி மாத்தி பண்ண வச்சேன்னு ஒரு வார்த்தை உன்கிட்ட கேட்கவே இல்லை. ரட்சிக்கணுங்கிறத மட்டும் கேட்டுண்டாலாம். பாஹீதி தேஷாம் குபித ஹரி கிருதான்ன பாஹி பாஹீதி தேஷாம். கண்ணா இதுல இருந்து எப்படியாவது எங்களை ரட்சிப்பா அப்படின்னு தான் கேட்டாலே தவிர ஏன் எதற்கு சந்தேகமும் எதுவுமே வரல உன் மேல. அதற்கு அஞ்சேல்னு மட்டும் சொல்லி தைரியம் கொடுத்த அவளுக்கு குருவாயூரப்பா. இப்ப நீ என்ன பண்ண, அந்த அவளுடைய பயத்தை நீ போக்க வேண்டும் இல்லையா, என்ன பண்ணின. குலைஹ கலு கோத்ரோ தெய்வத்தம் கோத்ரசத்ரோஹோ விஹிதமிக சருந்தியாத் கோணுவஸ் சம்சயோஸ்மின். அதாவது என்ன பண்ணாராம் பெருமாள் பேசிண்டே அப்படியே குருவாயூரப்பா உன்னுடைய பால கைகளால் அலேகா சர்வசாதாரணமாக தன்னுடைய இடது கையில் கோவர்தமலையை தூக்கி பிடித்தான் கிருஷ்ணன். அப்ப பிடித்த பொழுது குழந்தைக்கு என்ன வயசா, 7 வயசுதானாம் குழந்தைக்கு. இப்படி அஞ்சேல்னு சொல்லிட்டு அடுத்த க்ஷணம் அவளை ரட்சிக்க தொடங்கினான் பெருமாள். வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி பசுக்களாக இருக்கட்டும், கண்ணுக்குட்டிகளாக இருக்கட்டும், சாமான் சட்டுகளாக இருக்கட்டும், பந்துக்களாக இருக்கட்டும், ஆயர்பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொருகளையும் எல்லாரையும் அந்த குடைக்குள் வாங்கோன்னு கூப்பிட்டு அந்த மலையை தாங்கியவாறு அழைத்தானா எல்லாரையும். வலது கையால வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு இருக்க குழந்தை இடது கையால மலையை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கு. இப்படி குன்று குடையா எடுத்த குணத்துக்கு போற்றி போற்றி போற்றின்னு ஆயர்கள் மகிழ்ந்த தருணம் அந்த தருணம். பயமெல்லாம் நீங்க பெற்று எல்லாரும் அந்த குடைக்குள் கீழே வந்து கண்ணனோடு அப்படியே நின்னுட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம். நம்மளை ரட்சிக்கிறதுக்கு கண்ணன் இருக்கான் அப்படின்னு. இது 5வது ஸ்லோகத்துல இந்த காட்சியை அப்படியே கோவர்தன மலையை தாங்கியவாறு அந்த பட்டதிரிலுக்கு காட்சி கொடுத்தாராம் குருவாயூரப்பா. அதைத்தான் அதி ஆச்சரியமாக பவதி வித்ருத சைலே பாலிகாபிர் வயஸ்யைஹி அபிவிஹித விலாசம் கேலிலா பாதி லோலே. இப்படி அதி ஆச்சரியமான அந்த ஒரு
லீலைகளை அப்படியே கண்ணு முன்னாடி ரசிச்சுட்டு இருக்காராம் பட்டதிரி. ஆனா ஒரு பக்கம் இவ எல்லாரும் உள்ள வந்துட்டா. இப்ப அந்த மலைக்குள்ள வந்த உடனே இந்த ஆயர்கள்லாம் இப்ப யோசிக்கிறாளாம், எப்படி இது சாத்தியம், எப்படி இது முடியும் அப்படிங்கும் பொழுது 2 விஷயம் அவளுக்கு மனசுல தோன்றதான். ஒண்ணு, இது மலையினோட பிரபாவமோ, அதாவது தன்னுடைய வெயிட் எல்லாம் குறைச்சுண்டு பெருமாள் தூக்கறதுக்கு லகுவா அப்படியே தன்னை தாங்கிக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். இல்லாட்டி கிருஷ்ணன் தன்னுடைய பலத்தை அதிகரித்து அதை தூக்கி பிடிக்கிறானா, என்ன காரணத்தினால இது நடக்கிறதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிரபாவம் நடக்கிறது மட்டும் புரியுறது. கிமிதம் அத்புத மத்ரிபலம் நிதி துவதவலோகி பிராகதி கோபகைஹி. அந்த கோபியர்கள் எல்லாருக்கும் அது யோசனை வந்துடுதான். இன்னொரு பக்கம் 7வது ஸ்லோகத்துல இந்திரனுக்கு யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, எப்படி இது நீ தூக்கி பிடிச்சுட்டு இருக்க, ஓகே புரிஞ்சுது, எவ்வளவு நாள் பிடிச்சுப்ப நீ, மிஞ்சி மிஞ்சி போனா 1 நாள் 2 நாள் பிடிச்சுப்பியா, என்னதான் பண்றேன் பார்க்கலாம், பொடி பையனி அப்படிங்கிற மாதிரி பார்க்கத்தானே போறேன் அப்படின்னு சொல்லி ஏளனமா என்ன பண்றான்னா 7 நாள் கல்மழை பொழிந்தான். அப்போ பெருமாளை என்ன பண்ணாராம், குருவாயூரப்பா சிறு இடையூறும் இல்லாமல் நீயும் தாங்கி பிடித்ததை தாங்கி பிடித்தவாறே அப்படி இப்படின்னு அசையலையாம் பெருமாள். அப்படி கல் எடுத்து கல் மாறி காத்தானாம் பெருமாள். இதிஹரிஸ்த்வயி பத்த விகர்ஹனோ திவச சப்தக முக்ரம் அவர்ஷயத்து. இப்படி மழை 7 நாள் பொழிந்தாலும் பெருமாள் எதுக்கும் அஞ்சவே இல்லையா, அப்படி இப்படின்னு அசையாமல் அந்த மலையை தாங்கி பிடித்தாராம். இப்படி ஒரு பக்கம் மழை பொழிஞ்சுண்டே இருக்கு, 7 நாள் ஆயிடுத்து. இந்திரனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையா. இப்ப அவனுடைய கர்வங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆட்டங்கண்ட ஆரம்பிக்கிறது. அப்போ தண்ணி குறைய ஆரம்பிக்கிறது, மழை பொழியறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. இந்திரன் பார்த்தானா, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஒரு பலத்த காத்து வேற அடிச்சுதான். அடிச்ச உடனே அந்த மேகங்கள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுதான். அததான் சொல்றார், அபகிருத்தே மருதா மருதாம் பதேஸ் துவதபிஷங்கிததி சமுபா திரவத்து. அவனும் இந்திரனுக்கும் வேற என்ன வழின்னே தெரியலையா, கடகடகடகடன் போய் மறைஞ்சுட்டானோ, யாராவது தன்னை கண்டுபிடிச்சிட போறாளே அப்படின்னு பயத்துல அவனும் ஓடி ஒளிந்தான். மழையும் பெய்ய முடியல, அவனுடைய பராக்கிரமத்தையும் இதுக்கு மேல காமிக்க முடியல, அவனுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஓடி ஒளிஞ்சானா. அப்போ பெருமாள் 9வது ஸ்லோகத்துல அந்த திரும்பி அந்த மலையை இறக்கி வைக்கணும். இப்ப மழையெல்லாம் நின்று போயிடுத்து. இறக்கி வைக்கணும் போதும் எல்லாருடைய பாதுகாப்பையும் மனசுல வச்சுண்டு பார்த்து பார்த்து ரட்சித்தாயே குருவாயூரப்பா, மழையெல்லாம் நன்னா வடிஞ்சுடுத்தா. அப்ப ஒவ்வொருத்தரும் அவளுடைய இல்லத்திற்கு பத்திரமா போய் சேர்ந்தாளான்னு பார்த்து எல்லாரும் அவ வீடு திரும்பிய பிறகு மலை எங்க இருந்ததோ அந்த இடத்திலேயே கொண்டு போய் திரும்பி வைத்தாய். சமமுபேயுஷி வர்ஷபரே ததா பசுபதேனுகுலேச்ச வினிர்கதே புவி விபோ சமுபாஹித பூதரக பிரமுதிதை பசுபை பரிரேபிஷே. இப்படி ஒவ்வொருத்தரையும், அந்த ஆயர்குலத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரையும், பசுக்கள் கண்ணுக்குட்டியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து ரட்சித்து அந்த கோவர்தன கிரிதாரியாக இருந்த அந்த குணத்திற்கு போற்றி போற்றின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமை உடைய அந்த ஒரு தருணம் தான் பெருமாள் அந்த மலையை தாங்கி பிடித்தது 7 நாட்கள். இப்படி இந்த லீலைகள்லாம் செய்து முடித்த உடனே ஆயர்கள்லாம் அப்படியே இந்த பிரபாவத்துல மூழ்கின்ற காலம். எப்பேற்பட்ட விஷயம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்திலிருந்து ஆச்சரியத்தோடு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறது. தேவர்கள்லாம் சொன்னாலாம், இதென்ன பெருமாளுக்கு பெரிய விஷயம், இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார் பெருமாள். வராக அவதாரத்துல பூமியையே தூக்கி ரட்சித்த பெருமாளுக்கு இந்த மலையை தூக்கி பிடிக்கிறதுன்னு பெரிய விஷயமா அப்படின்னு உன்னுடைய லீலைகளை தேவர்களாக இருக்கட்டும் ஆயர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்து பார்த்து ரசிச்சு கண்டு கழித்தனர். உன்னுடைய அந்த லீலைகளில் அப்படியே மனசை செலுத்திட்டு சந்தோஷமா இருந்தாலாம். தரணிமேவ புரா திருத்தவானசி க்ஷிதிதரோத்தரேன தவ கஷ்ரமக. இப்படி பெருமாள் அனைவருடைய அந்த துயரத்தையும் நீக்கி அந்த இந்திரனுடைய அகங்கார மமகாரத்தையும் அழித்த தருணம். ஆனா திரும்பி மன்னிப்பு கேட்டானாம், எப்படி கேட்டான் என்னங்கிறத நம்ம இன்னும் அடுத்து கோவிந்த பட்டாபிஷேகத்துல அனுபவிக்க போறோம். ஆனா இன்னைக்கு இந்த தருணமானது குன்று குடையா எடுத்த அந்த குணத்திற்கு போற்றி போற்றின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம இன்னைக்கு அனுபவிச்சோம். நாளைக்கும் ஒரு திருப்பாவை பாசுரத்தோடு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.